யூ ஜீசஸ். தேங்க்யூ பரிசுத்தாவியானவரே. நன்றி தூய ஆவியானவரே. எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாதி தூயரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. பரலோக தேவனே, இந்த நாளில் எங்களோடு இருங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துகிற தேவனே, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்கப்பா. உடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். கர்த்தர் எங்களை நித்தமமாய் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனே, ஆண்டவரே நாங்கள் பாட வந்திருக்கிறோம் தகப்பனே. எஸ் ஜீசஸ். நன்றி பரிசுத்தாவியானவரே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிலவ சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிலவ சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். உன்னை துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லில் நடக்காதலேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். நம்மை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை
திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரே கைவிட மாட்டார், துதிப்போரே கைவிட மாட்டார். துதிப்போரே கைவிட மாட்டார், துதிப்போரே கைவிட மாட்டார். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நம்மளை நித்தமமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க துதிக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. எங்களோடு சேர்ந்து பாடுங்க. அவரை பாடாத நாட்கள் ஒரு நாளுமே இல்லை, அவரை தேடாத நாட்கள் ஒரு பொழுது கூட இல்லை. அவரை எப்போதும் நம்ம பாடும்போது, அவர் எப்போதும் துதிக்கும் போது, அவருடைய துதி நம் நாவல் இருக்கும்போது அவர் நம்மளை நித்தமமாய் நடத்துகிற தேவன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. 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 உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புவேன் உங்க பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்த பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியல், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியல் வைத்து நன்மை தருபவரே. நம்புவே
நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உந்த பிள்ளையை, நம்புங்கப்பா உந்த பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை பாடாத நாட்கள் ஒரு நாள் இல்லை. அவர் எப்பொழுதும் பாடுற நாம ரொம்ப பாக்கியவான்களா இருப்போம். அவர் நாமத்தை சொல்லி பாடுற நம்ம எப்பொழுதும் பாக்கியவான்களா இருப்போம். அவர் நாமத்தை சொல்லி அவர் நாமத்தை துதிச்சு பாடுற நம்ம பாக்கியவான்களா இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சேவனை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சேவனை கட்டுகள் உரியும். நாம் விடுதலை அடைவதற்கு
நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியில் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து அவர் நாமம், 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 இயேசு கிறிஸ்து நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும். உம்முடைய நாமம் மாத்திரம் போதும் தகப்பனே. உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் துதிக்கல, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கல. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகள் திரும்புகிறது, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் முறியடிக்கிற தேவன். உம்முடைய நாமத்தின் மகிமையை நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதும் நீர் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கேட்க போகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டுமாப்பா. ஆண்டவர் அந்த தொடர்ந்து கேட்கிற எங்களோட அந்த வார்த்தைகள், அந்த வேதத்திலிருந்து வர வார்த்தைகள், அந்த ரேமா வார்த்தைகள் எங்களோடு கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியா நீர் எங்களை வழி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் இந்த தியானத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் தாமதமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு மிக சுருக்கமாக இதுவரைக்கும் இந்த எபேசியர் நிருபத்தில் பார்த்த அந்த ஜெப குறிப்புகளை ஞாபகப்படுத்தி சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. என்னுடைய அன்பு பிள்ளைகள் பாடினாங்க, எப்படி பாடினாங்கன்னு தெரியல. நல்லா பாடினாங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு பதிலாக அவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு பாட முடியல, என்னுடைய த்ரோட்டு கொஞ்சம் ரொம்ப பழுதாக இருக்கிறது, பேசுவதற்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இந்த நாளில் இந்த தியானத்தில் சில வசனங்களை சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். அதாவது கிட்டத்தட்ட எபேசு திருச்சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்த ஜெப விண்ணப்பங்கள்னு சொல்லி இதுவரை நான் நினைக்கிறேன் 11 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம், அந்த முதல் அதிகாரத்தில் ஒரு 5 குறிப்புகளை நாம் பார்த்துருக்குறோம். முதல் குறிப்பு, அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரம், முடிந்தால் டிஸ்பிளேயில் அந்த 11 குறிப்பையும் போட முடிஞ்சால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க முடிக்கிறதுக்குள்ளே, செய்தி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒவ்வொரு குறிப்பையும் சொல்லுகிறேன். முதல் குறிப்பு எபேசியர் 1வது அதிகாரம். அதுக்கு முன்பதாக அந்த வளமையாக ஞாபகப்படுத்துகிற விஷயந்தான், எபேசிய திருச்சபைக்காக முழங்கால் படியிட்டு பவுலடிகள் ஜெபித்ததை நாம் அப்போஸ்தலர் 20:16 மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 20:36 வாசிக்கிறோம். அதுபோல் எபேசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். இது தவிர எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலையும் தான் திருச்சபைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த எபேசிய திருச்சபைக்கு எழுதிய இந்த நிருபத்தில் மாத்திரம் ஏறத்தாழ 11 குறிப்புகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவது குறிப்பு 17வது வசனத்தினுடைய அந்த முதல் பகுதி, தேவனை அறிந்து கொள்வதற்கு உரிய ஞானத்தை கர்த்தர் தந்துருள வேண்டும். தேவனை அறிந்து கொள்வதற்குரிய ஞானத்தை கர்த்தர் தந்துருள வேண்டும் என்பது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, தேவனை அறிந்து கொள்வதற்குரிய தெளிவை அளிக்கிற ஆவி. முதலாவது குறிப்பு, தேவனை அறிந்து கொள்வதற்கு
வேண்டிய ஞானத்தை அருளும் ஆவியை கர்த்தர் தந்திரள வேண்டும் என்பதற்கு தான் முதலாவது ஜெப விண்ணப்பம். ரெண்டாவது ஜெப விண்ணப்பம் தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய தெளிவை அளிக்கிற ஆவியை கர்த்தர் தந்திரள வேண்டும், ரெண்டாவது குறிப்பு. மூணாவது குறிப்பு, அதாவது நாம் அவரை நம்பியிருக்கிறபடி அந்த நம்பிக்கையின்படி நமக்கு மன்னிக்கணும், அவர் நம்மை அழைத்த அழைப்பினாலே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மூன்றாவது ஜெப விண்ணப்பம். நாலாவது ஜெப விண்ணப்பம் என்னன்னா, பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ரகசியம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது நாலாவது ஜெப விண்ணப்பம். ஐந்தாவது ஜெப விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், அதாவது அவருடைய நம்மிடத்தில் அவர் காண்பிக்கிற தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் 5 குறிப்புகளை சொல்கிறார். இந்த 5 ஜெப விண்ணப்பங்களை சொல்லும்போது கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் அதை அறியும்படிக்கு உங்களுக்கு அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த 5 ஜெப விண்ணப்பங்களின்படி அந்த ஜெபத்தின்படியே நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் தேவை. அதாவது சரீரப்பிரகாரமான கண் அல்ல, பிரகாசமுள்ள மனக்கண் தேவை. அதாவது பிரகாசிக்கிற ஒரு மனக்கண். நம்முடைய லைஃப்பில் ஆவிக்குரிய காரியங்களை உச்சிதங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண் தேவை என்று அவர் சொல்லுகிறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தாதான் முதலாவது தேவனை அறிந்து கொள்வதற்குரிய ஞானத்தை அருளும் ஆவியை நான் பெற முடியும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால்தான் தேவனை அறிந்து கொள்வதற்குரிய தெளிவின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால்தான் தேவன் நம்மை அழைத்த அழைப்பினாலே நமக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நமக்கு புரிய முடியும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தாதான், அதாவது பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு இருக்கிற சுதந்திரத்தின் மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தாதான் தேவனுடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பிரகாசமுள்ள மனக்கண்களை அவன் கேட்டு ஜெபிக்கிறான். சாதாரணமாக சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு சொல்லப்பட வேண்டுமானாலும் கூட அவனுடைய கண்கள் பிரகாசமாக இருக்கணும். அந்த கண்களை பிசாசு குருடாக்குகிறான் என்று 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமே. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அதாவது இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் புறையின மக்கள், இந்த ஹீதன் பீப்புள், ஜென்டைல்ஸ் பிரகாசமாக முடியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்துக்கு அவன் குருடாக்குறான்னா அப்போ ஆவிக்குரிய உச்சிதங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னும் மனக்கண்கள் தேவை. இன்னும் நம்ம பிரகாசமாக இன்னும் பிரைட்டாக நாம் இருந்தாதான் ஆவிக்குரிய அந்த உச்சிதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 5 விண்ணப்பங்களையும் அவர் சொல்லி முடிக்கும்போது அவர் அதை அறிந்து கொள்வதற்கு, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும்னு முடிக்கிறார். இப்போ 3வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு 6 ஜெப விண்ணப்பங்களை பார்க்குறோம். முதல் ஜெப விண்ணப்பம் என்ன? 16வது வசனத்தில் இருக்கு பாருங்க. நீங்கள் அவருடைய எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இது 6வது ஜெப விண்ணப்பம். வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். 6வது ஜெப விண்ணப்பம் என்னன்னா, நம்முடைய ஆவியினாலே நமக்குள்ளே உள்ளான மனுஷன் வல்லமையினாலே பலப்படணுன்றது 6வது ஜெப விண்ணப்பம். 7வது ஜெப விண்ணப்பம் 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் மன்னிக்கணும். 17வது வசனத்துல இன்னொரு இருக்கு பாருங்க. 17வது வசனத்திலேயே 2 இருக்கு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். இது விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும் என்ற ஜெப குறிப்பு 7வது ஜெப குறிப்பு. 8வது ஜெப குறிப்பு அதே வசனத்தில் இருக்குது. அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பது 8வது ஜெப விண்ணப்பம்.
9வது ஜெப விண்ணப்பம் எங்க இருக்குது? 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளம் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இது வந்து ஒவ்வொன்றையும் நம்ம கொஞ்சம் விவரமாக ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்குறோம். இது எத்தனாவது ஜெப விண்ணப்பம்? 9வது 8வதா? 9வது. 10வது ஜெப விண்ணப்பம் 19வது வசனம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். இது 10வது ஜெப விண்ணப்பம். 11வது ஜெப விண்ணப்பம் என்னன்னா, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால். இதுதான் 11வது நினைக்கிறேன், 10வது நினைக்கிறேன். இதுதான் 10வது குறிப்பாக இருக்கணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படணுன்றது 10வது ஜெப விண்ணப்பம். 11வது ஜெப விண்ணப்பம், அவர் தமது நான் தான் குழம்பிட்டேன். 11வது ஜெப விண்ணப்பம் இல்லையா? 11th. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். இது 10வது ஜெப விண்ணப்பம். அடுத்து இருக்கிறது தேவனுடைய சகல பரிபூரணத்தில் நிறையப்படும் என்பது 11வது ஜெப விண்ணப்பம். இப்போ இந்த பகுதியில் 6 ஜெப விண்ணப்பங்கள் இருக்குது. அங்கே ஒரு 5 வாசித்தோம். 5, 6, 11 ஜெப விண்ணப்பங்கள். இந்த 6வது ஜெப விண்ணப்பத்தில் அங்கே எப்படி அந்த 5 ஜெப விண்ணப்பத்தை சொல்லிட்டு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்னு சொன்னாரோ, அது மாதிரி இங்கே என்ன சொல்றாரு? அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம். இது எல்லாம் இந்த ஜெப விண்ணப்பங்களின்படி நமக்கு அற்புதம் நடக்கணும்னா அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினால தான் புறையின மக்களாயிருக்கிற நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டார். இப்போ கொலோசையர் புஸ்தகத்துக்கு நீங்கள் பாருங்களேன். கொலோசையர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் இப்படி ஒரு வசனம் வாசிக்கிறோம். 27வது வசனம் வாசிங்க. பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இல்லை, இன்னொரு 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை பாருங்க. அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். இல்லையே, 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இது ஏன் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னா, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினால தான் அவருக்குள் இருக்கக்கூடிய உச்சிதங்களை நாம் அறிய முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் சொன்ன எல்லா விண்ணப்பங்களும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு கிடைக்கின்றன. இன்னொரு அழகான வசனம் இருக்கு பாருங்க. ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் 9:23. ரோமர் 9:23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய். அதாவது தமது மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த. இப்போ நாம் பவுலடிகள் சொன்ன எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்க. இது எல்லாமே பரத்திற்குரிய அந்த விண்ணப்பங்கள், நித்தியத்துக்குரிய விண்ணப்பங்கள். இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக அவர் ஜெபம் பண்ணல, நித்திய ஆசீர்வாதத்துக்காக, நித்திய மேன்மைக்காக அவர் ஜெபிக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோடு இருந்தாரால் உனக்கு என்ன? ஆண்டவர் புறையின மக்களாயிருக்கிற நம்மேல் நீடிய
இந்த புறையின மக்களைத்தான் பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டில் கொண்டு வர்றார். அதைத்தான் எபேசியர் புஸ்தகத்திலையும் கொலோசியர் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய அந்த பட்டியலிலே நாம் இடம்பெறுவதற்கு ஏதுவாக, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திற்குள்ளே நாம் வளருவதற்கு, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்பதற்கு தேவன் நமக்கு தயை பாராட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் இந்த நான் கடந்த சில நாட்களாக சிந்தித்த அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வரலாம். 3ஆம் அதிகாரம் அந்த 17வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தில் பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும். நாம் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் பலப்படுவது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே தான் நடக்குது. அப்படிதான் நீங்க சேர்த்து வாசிக்கணும். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நான் உள்ளான மனிதனில் வல்லமையாக பலப்படுகிறேன். அப்படி அறிக்கையிடுங்கள். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நான் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுகிறேன். இரண்டாவது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். நான் சொல்லுங்க. முதலாவது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக நான் பலப்படுகிறேன். இரண்டாவது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே கிறிஸ்து என் இருதயங்களில் விசுவாசத்தின் மூலமாக வந்து வாசம் பண்ணுகிறார். மூன்றாவது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலைத்திருக்கிறேன். நாலாவது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று நான் உணர்கிறேன். அதுக்கு அடுத்து, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாக இருக்கிறேன். அதுக்கு அடுத்து, ஆறாவது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நான் நிறையப்படுகிறேன். இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நடக்கிறது. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி கருத்தாய் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். அதற்கு பிறகு இந்த ஜெப குறிப்புகளுக்கு பிறகு அப்போஸ்தல நடபடிகளிலே எபேசு மூப்பர்களை வரவழைத்து சில காரியங்கள் அவரோடு பேசி முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிறார். இது 20:36 அப்போஸ்தலர் இருக்கிறது. எதற்கெல்லாம் அவர் ஜெபித்திருக்க கூடும் என்று நாம் யோசித்து ஒவ்வொரு குறிப்புக்காக நாம் ஒவ்வொரு குறிப்பையும் சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம், அதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் கிறிஸ்தமானால் நாளைய தினத்திலிருந்து அந்த தியானத்தை நாம் தொடருவோம். கர்த்தர் நிச்சயமாக நாம் தொடர்ச்சியாக நன்கு ஜெபத்தில் வளருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குறுகிய நேரத்தில் இந்த செய்தியை நீ கேட்டதற்காக நன்றி. கர்த்தரை ஆராதித்ததற்காக நன்றி. ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவுடைய அளவிட முடியாத கிருபை எங்களை நிரப்பட்டும் அப்பா. உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல எங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க உதவி செய்யும். இந்த நாளிலே செய்திகளை கேட்ட தாமதமாய் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய தகப்பனை பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பலத்தால் இடைகட்டும். கிருபையும் மகிமையும் தயவும் காருண்யமும் உடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரே தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரே தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கு வினோத உலகமன் தோன்றி ஒளியாத. தலைமுறை தலைமுறை தாங்கு வினோத உலகமன் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய நன்றியும் பாதல் பராமரிப்பும் நம்ம நேரோடு கூட இப்பொழுது சதா காலம் கூட பார்த்து நடத்தி காப்பாராக. ஆமென், ஆமென்.